குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். ராசிநாதன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் இந்த மாதத்தில் ஆரம்பித்த நாள் அன்றைக்கே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு போயிடுறது. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தடையானால் சூரியன் 4ஆம் அதிபதி. அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிற நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கும்போது உஷ்ண சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அரசாங்கம் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோட சுக்கிரன் போய் சேர்றார். அதனால் பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் தனஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அதனால் பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது. பேச்சில் நல்ல அதாவது அடுத்தவங்களை எப்படி கவர் பண்ணணும் அந்த மாதிரி நேர்மையாக பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது தவிர பேச்சின் மூலியமாக எல்லாரையும் கவர் பண்ணி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சூரியன் இருக்கார். புதன் உங்களுடைய ராசிக்கு 26/5/2026 அன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். ஆட்சி பெற்று போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதன் ஆட்சி பெறும்போது குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுறார். குரு பெயர்ச்சியும் ஆயிடுறது. குரு பெயர்ச்சி கடகத்தில் உச்சம் பெற்று போன குருவாக இருக்கார். என்ன சார் 3ஆம் இடத்துல குரு வராருன்னா கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் வரும். நிச்சயமாக முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி நிச்சயம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 2ஆம் இடத்து புதன் பார்த்தாங்கன்னா ரொம்பவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா தனஸ்தானாதிபதியே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால எல்லா விதமான பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதனால் அபரிமிதமான ஏற்றம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய வேலையில் அமையும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சொற்ப லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் மாறினதுக்கப்புறம் சனியை பார்ப்பார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம், அதாவது 15/5/2026 16/6/2026 வரலும் 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள், அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, வெள்ளை ஆடை இந்த மாதிரி சம்பந்தம், டியூப்லைட் இந்த மாதிரி சம்பந்தம், அது தவிர எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விசேஷங்கள், அது தவிர முகப்பொலிவு, இந்த ஃபேஷியல் டெக்னாலஜி, அது தவிர சர்ஜரிஸு இந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர கலைத்துறையில் வெள்ளித்திரை, சின்னத்திரை, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுத்து போகிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திருமண பாக்கியம் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மன கிளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக
சிறு சிறு செலவுகள் அதிகமாக தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிநாதன் 3ஆம் இடத்திலே போயிருக்கிறதுனால இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அது 2/6/2026 4/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தை போக்குறதுக்கு என்ன வழி? ஒருவேளை நீங்கள் அந்த காரியத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்குன்னு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் அங்கே நெல் உங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு போங்க, தானம் கொடுத்துருங்க. அங்கே இருக்க கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக பார்த்தடையானால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.